ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து டெப்ட் ஃப்ரீடம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது கடன் சுமையிலேருந்து எப்படி வெளியில் வர அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். காய்ஸ், நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஷாப்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நிறைய கடன் இருக்கா, உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது, நீங்கள் வந்து மாதம் மாதம் பேமெண்ட் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு டெப்ட் ட்ராப்பில் வந்து இருக்காங்க. அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து தனியாக இல்லை, நிறைய பேர் இதே மாதிரி இஎம்ஐ இந்த மாதிரி ட்ராப்பில் தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட ஃபைனான்சஸ் நீங்கள் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு எப்படி டெப்ட்லேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான ப்ராக்டிக்கலான டிப்ஸும் ஸ்ட்ராட்டஜிஸையும் நாங்கள் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் யூர் டெப்ட். நீங்கள் வந்து டெப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். உங்கள் என்ன டைப்பான கடன்லாம் இருக்குது, நீங்கள் எந்தெந்த டைப்பான கடன்லாம் வாங்கியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். மோஸ்ட்டாக பேங்க் லோனில் இருக்கவங்க, நீங்கள் வந்து ஹோம் லோன்ஸ், வெஹிக்கிள் லோன்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்கவங்க கொஞ்சம் சேஃபர் சைடில் இருக்கீங்க. அப்புறம் கிரெடிட் கார்டில் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அப்புறம் இன்ஃபார்மல் லெண்டிங்கில் வந்து ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இவங்கெல்லாம் நீங்களாம் கொஞ்சம் ரெட் ஜோனில் இருக்கீங்க, டேஞ்சர். ஏன்னா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டே நிறைய கட்டுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் பிரின்சிபல் எப்போ கட்ட போகிறீங்க? ஸோ முதல் கட்டுறது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் மாதம் மாதம் வட்டியும் நீங்கள் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன கடன்லாம் இருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது, மாதம் மாதம் எத்தனை தேதிக்குள்ளே கொடுக்கணும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, வேறு உங்களோட முதல் நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும், வட்டி மாதம் மாதம் எவ்வளோ கொடுக்கணும், எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் டவுன் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா பட்ஜெட் கிரியேட் பண்ணணும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபவுண்டேஷனே இதுதான். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இல்லை ரெண்டையுமே நீங்கள் ட்ராக் பண்ணணும். ஏதாவது ஒரு நோட் புக்லேயோ, ஸ்ப்ரெட்ஷீட்லேயோ, ஒரு ஆப்லேயோ இது மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணணும். அப்புறம் உங்களோட தேவைகள் என்னென்னு பார்க்கணும். உங்களோட ஆசைகள் என்னென்னு பார்க்கணும். ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. தேவைகள்ன்றது வந்து பேசிக்காக லிவிங்க்கு உங்களுக்கு தேவையான சாப்பாடு, துணிமணி இந்த மாதிரி விஷயங்கள். வேறு வான்ஸுங்கிறது உங்களுக்கு வந்து ஆசைகள். படம் பார்க்க போகிறீங்க, வேறு டூருக்கு வெளியில் போகிறீங்க, ட்ரிப்பு போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ஹோட்டலில் நீங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிட்றீங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து ஆசைகள், வான்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரிக்டாக போகிறோம். டெப்ட் விட்டு வெளியில் வரணும், கடன் விட்டு வெளியில் வரணும். ஸோ இருக்கிற கடன்லாம் ஃபாஸ்ட்டாக எப்படி அடிக்க, அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். உங்களோட வான்ஸ் அப்படியே கட் பண்ணிடுங்க, மொத்தமாக கட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஸோ அதுதான் உங்களோட கோல். மொத்த அமௌண்ட்டையும் எடுங்க. உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ சேமிங்க. மந்த் எண்டில் ஹை இன்ட்ரெஸ்ட் டெப்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து பிரின்சிபாலையும் நீங்கள் நிறைய கட்டணும். அப்படி நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த எண்ட் நீங்கள் நிறைய லேக்ஸ் கணக்கில் சேவ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறமா லெண்டர்ஸ் கூட நெகோஷியேட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா பேங்க்ஸ்டையுமே உங்களோட சிச்சுவேஷன் சொல்லி இந்த மாதிரி லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குமான்னு கேட்டு பாருங்கள். ஸோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணுங்கள். அப்படி கிடைக்கலையா, அப்படி இருக்கும்போது அடுத்த இதை நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து என்னென்னா, நியூ டெப்ட் எதுவுமே எடுக்கக்கூடாது. புதுசாக நீங்கள் கடன் வாங்கவே கூடாது. கடன் அடைக்கிறேன்ற பேரில் புதுசாக கடன் வாங்கி அந்த கடனை அடைக்கிறேன்றதில் இது வந்து ரொம்ப இருக்கிறதுலே ஒஸ்ட்டு. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து காம்பவுண்ட் பண்ணி பண்ணி உங்களுக்கு இஎம்ஐ மந்த்லி ரொம்ப ஜாஸ்தியாக்கி விட்ரும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. புதுசாக எந்த கடனும் வாங்காதீங்க. அப்புறம் உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ண ஏதாவது வழி பாருங்கள். ப்ரொமோஷனுக்கோ இல்லைன்னா 2 ஜாப் வேலை பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது பார்ட் டைமாக வேறு ஏதாவது பாருங்கள். சைட் ஹசில் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று பண்ணி இன்கம் எக்ஸ்ட்ரா கொண்டு வாங்க. அது எல்லாமே மொத்தமாக ஃபனல் பண்ணுங்கள். உங்களோட ஹை இன்ட்ரெஸ்ட் டெப்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அடைங்க. அதுக்கப்புறமா லோ இன்ட்ரெஸ்ட் பெரிய டெப்ட்ஸ்லாம் இருக்குங்களா, அதுக்கப்புறம் அதை அடைச்சிக்கலாம். அடுத்து என்னென்னா சீக்கிங் ஹெல்ப். நீங்கள் வந்து லோக்கல் ரிசோர்ஸஸ் உங்களோட ஆர்கனைசேஷன்ஸ், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி லோ காஸ்ட் ஃபினான்ஷியல் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஃபினான்ஷியல் அட்வைசர் உங்களுக்குன்னு யாராச்சும் பார்த்துக்கோங்க. ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி கேட்குறது தப்பு இல்லை. அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ டெப்ட்ன்றது வந்து ஒரு சேலஞ்ச் தான் நமக்கு. அதை வந்து நீங்கள் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக உடச்சி நீங்கள் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்து அதை சால்வ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை வந்து தள்ளி விட்டுரும். ஸோ அதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் கடன் சுமையிலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியில் வரலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.